ஹாய் ரோக்லே, வெல்கம் டு மை சேனல். அப்படி தான் இனிமேல் ப்ரொஃபஷ்னலாக ஆரம்பிக்கணும், ப்ரொஃபஷ்னல் யூடியூபராக. உறவுகளே, இந்த வீடியோ வந்து ரெனேயோட மிட் நைட் கோல் பென்சிலோட ரிவ்யூ. இது வந்து 470 அவங்களோட வெப்சைட்டில் 470க்கு கிடைக்குது. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆப்ஸில் வந்து கம்மியாக கிடைக்குதுன்னா அங்கே ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இந்த கோல் பென்சில் எடுத்திருக்கேன். இதோட அப்பியரன்ஸே சூப்பராக இருக்குல்ல, சில்வர் இது கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஒரு ஷார்ப்னர் வருது, அது கூட நல்லா ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். ஒரு ஷார்ப்னர் வருது ஒரு பிளாக் கலரில். நான் வந்து இன்சைட்டோட ஹோம்மேடோட ப்ரஷ் எடுத்திருக்கேன், ஆங்குலர் ப்ரஷ் எடுத்திருக்கேன். காஜல் போடுவோமா? நான் ஃபேஸ் மேக்கப் பண்ணவே இல்லை, ஃபேஸில் ஒன்றுமே இல்லை, ஒன்லி லிப்ஸ்டிக், ஐப்ரோஸ் லைட்டாக டச் பண்ணியிருக்கேன். இதுதான் வரவங்களே அதுக்குள்ளே வர ஷார்ப்னர், இதை ஷார்ப் பண்ணுறதுக்கு. ஓகே வரவங்களே, வாங்க காஜல் பென்சில் போடுவோமா? நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. க்ரைலான்து நல்லாயிருக்கும், க்ரைலான்து வச்சுருக்கேன், நல்லா இருக்கிறவங்களே, நல்லா இருக்கு. ஆனால் ஸ்மஜ்ஜு ப்ரூஃபாக இருக்கா, அப்புறம் லாங் லாஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். எப்பவும் கொஞ்சம் வெளியே வர்ற மாதிரியே போடுங்க. லாங் லாஸ்டிங்காக அவங்களோட காஜல் நிற்கிறதுக்கும் ஒரு இது சொல்லி கொடுக்குறேன். நல்லா கிளைட் ஆகுது, அழகாக இருக்கா அவர்களே. இனி வந்து அப்பர் லேஷ் லைன்லேயும் போட்டுருங்க. அழகாக இருக்கா வரவங்களே. எவ்வளோ நேரம் நிற்கிதுன்னு பார்ப்போம். இப்போ 7 o'clock போட்டிருக்கேன். இன்னும் ஒரு கோட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ அந்த இன்சைட்டோட இன்னும் கொஞ்சம் போல்ட் ஆக்கிறதுக்கு கீழேயும் போட்டு இந்த ஆங்குலர் ப்ரஷ் வச்சு இப்படி லேசாக ஸ்மஜ் ஃபைனலாக சொல்லி கொடுக்குறேன். இன்னும் லாங் லாஸ்டிங்காக நிற்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அகைன் இந்த சைடும் நல்லா இருக்கா வரவங்களே, நல்லா இருக்கா, அழகாக இருக்குல்ல. எவ்வளோ நேரம் லாங் ஸ்டே ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபேன் போடல, அதனால் வேர்க்குது. உழைப்பாளி உழைப்பாளி இலைகாலாச்சு பார்ப்போம். 10-11 மணி வரைக்கும் லைவில் இருப்பேன்ல, மாற்றி மாற்றி இங்கேயும் அங்கேயும்.
அது வரைக்கும் ஸ்டே ஆகுதான்னு பார்ப்போம். பாய் ஆல். இல்லை வெயிட் அந்த இது காமிக்கணும்ல. எப்படி இருந்தாலும் இந்த கீழே லோவர் லேஷ் லைனில் நம்ம போட்டு ஸ்மஜ் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும்ல. இருங்க வரேன். நம்ம காஜல் வந்து ஸ்மஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன தான் ஸ்மஜ் ஃப்ரீ காஜல் வாங்கினாலும் ஸ்விஸ் பியூட்டியோட போமேட் எடுத்திருக்கேன் அவர்களே. ஸ்விஸ் பியூட்டியோட போமேட் இன்சைட் இது இன்னும் நல்லாயிருக்கு. அது நான் ப்ரைடல் யூஸ்க்கும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். இதுதான் டக்குன்னு எனக்குன்னு நான் வச்சுருப்பேன். ஸ்விஸ் பியூட்டியோடது போமேட். இதை வந்து இந்த ஆங்குலர் ப்ரஷில் எடுங்க. இங்கே ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஸ்மஜ் பண்ணியிருக்கீங்கள ஒன்று, இது வந்து டார்க் ஆயிரும். தெரியுதா? இந்த கண்ணுக்கும் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆயிரும். அப்புறம் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக நிற்கும். ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸ்விஸ் பியூட்டியோட ப்ராடக்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். போல்டாக இருக்கா என் ஐஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ராகுலே. ஹோப் இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் திருப்பி பார்த்துக்கோங்க என்னோடய லைவில், அப்புறம் என்னோடய வீடியோஸில் எவ்வளோ நேரம் இது லாங் லாஸ்டிங்காக இருந்திருக்கு அப்படின்ட்டு. இல்லைன்னா யாராச்சும் கேளுங்க எவ்வளோ நேரம் நின்றுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, பாய் ஆல். டேக் கேர் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.